நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா ஆமா இங்கேதான் இருக்கா, நான் கொடுக்குறேன். பிரீத்தி தான். என்னம்மா? நீ மும்பைக்கு போகும்போது கல்யாணிய பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணோன்னு சொன்னல. நம்மளால நம்ப முடியற அளவுக்கு வீட்டுல நிறுத்துற ஆளா இருக்கணும். அது யாரும் இல்ல, லாலி தான். சவுதிக்கு ஹோம்நாசா போயிருந்தால, இப்ப மறுபடியும் வந்துட்டாலாம். நேத்து அவளை நான் பார்த்தேன். கல்யாணிய பத்தி சொன்னதும் லாலிக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன சொல்ற? நான் எப்போ மும்பைக்கு போறேன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல. ஆர்கேவோட டேட்டும் பார்க்கணும்ல. நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிட்டா கல்யாணியும் பிரச்சனை பண்ணுவா. அதனால தான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சேன். லாலியா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரி, கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றேன். யார்கிட்டப்பா போன்ல பேசுறீங்க? பிரீத்தி ஆண்டி. கொடுங்க. பிரீத்தி ஆண்டி, நான் தான் பேசுறேன். இன்னும் உன்னோட ஸ்கூல் பஸ் வரலையா? அதுக்கு அப்படி கரெக்டான டைம்லாம் இல்ல. சில டைம் 8 மணிக்கு வரும், இல்லனா 8:30க்கு வரும். என்ன டியூஷன் கூட்டிட்டு போக எப்ப வருவீங்க ஆண்டி? சாரி செல்லம், இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏன் அப்படி? இன்னைக்கு டியூஷன் இல்லையா? அப்படி இல்லம்மா, இன்னைக்கு கெஸ்ட் வராங்க. உன்னை கூட்டிட்டு போக டீச்சர் ஆட்டோ அனுப்பி வைக்கிறாங்களாம். போனை அப்பா கிட்ட கொடு. அப்பா. ஹலோ. இன்னைக்கு கல்யாணிய டியூஷனுக்கு கூட்டிட்டு போக ஒரு ஆட்டோ வரும். அந்த ஆளு டீச்சருக்கு தெரிஞ்சவங்க. இவ்வளவு எப்படி தனி ஆட்டோல அனுப்பி வைக்கிறது? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஜித்துவை கூட நான் ஆட்டோல தான் அனுப்பி வைப்பேன். அந்த டியூஷன்ல படிக்கிற பசங்கள்ல பாதி பேரு அந்த ஆட்டோல தான் வராங்க. கல்லுவும் கொஞ்ச நாள் ஆட்டோல போய் பழகட்டும். சரி, நான் கேட்டு பார்க்கறேன். உனக்கு ஆட்டோல போக பயமா இருக்கா? எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்களுக்கு பயமா இருக்காப்பா? இல்லம்மா. அப்போ நான் எதுக்காக பயப்படணும்? ஸ்கூல் பஸ் இப்போ வந்துடும். நான் பேக் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். நான் போய் வாட்டர் பாட்டில் கொண்டு வரேன். ஐயோ கல்யாணி, உனக்கு என்னாச்சு? ஐயோ, கை உடைஞ்சிருச்சு. என்னாச்சு? ஐயோ, வலி தாங்க முடியல. அதெல்லாம் சரியாயிடுமா? வா, நீ ஸ்கூலுக்கு போலாம். வா, கிளம்பு. என் வலி உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கை உடைஞ்சிருச்சு. நான் ஸ்கூலுக்கு போகல. நீ ஸ்கூல் கட்டடிக்க தானே இப்படி பண்ற? பேசாதீங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. கல்யாணி, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லேசா தடுக்க விழுந்துட்டு, அவ்வளவுதானே. ஸ்கூல்ல லீவ் போடாத. எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் இன்னைக்கு ஸ்கூல் போலப்பா. வேண்டாம், நீ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். அப்ப எனக்கு வலிக்கிட்டோன்னு சொல்றீங்களா? நான் போறேன். பேக நான் கொண்டு வரேன். தள்ளி நில்லுங்க. எனக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு என்ன? Here you'll read a story of unusual courage shown by little. அடுத்தது நானு. ஏய், இந்த கோட்டை பார்த்துக்கிட்டே இரு. வந்துட்டீங்க. இப்ப சரியா? இல்ல. இப்ப சரியா பாரு. இல்ல. என்னது? சரி. யாரா சொன்னா? கோட்டை தொடாம தானே என் கால் இருக்கு. நீங்க சீட் பண்றீங்க. பெரியப்பா நல்லா என்ன ஏமாத்துறீங்க. என்னடா சொன்னா? நீதானே இப்ப போய் சொல்ற. நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் போய் சொன்னதே கிடையாது. நான் தான் பார்த்தேனே. நீங்க இந்த கோட்டை மிச்சிட்டு காலை மாத்திட்டீங்க. ஐயோ, போய் சொல்றான். நாம இந்த விஷயத்தை தேடாம போயிட்டு கேட்கலாம். அம்மாடி, நீ சொல்லுமா? பெரியப்பா இந்த லைனை மிதிச்சினாமா? மிதிச்சாருடி. டேய், அவதான் பேசணும். அவ பேசட்டும். நீ சொல்லுமா? சொல்லுடி. சீக்கிரம் சொல்லுடி. நான் பார்க்கல. நீ எல்லாம் எந்த ஊர் அம்பையர்? என்ன நீ? பார்க்க ஒண்ணும் இல்ல. நீங்க தான் தோத்துட்டீங்க. என்னடா பேசுற நீ? நான்லாம் ஒண்ணும் தோக்க கிடையாது. நீ போ. டேய் திருடா, நீ போய் சொல்ற. நீ தோத்து போயிட்ட. டேய், என்னடா பேசுற நீ? எனக்கு சந்தேகமே இல்லடா. நீ வேணுவோட புள்ளையே தான்டா. நான் உன் கூட விளையாடல. நான் வர மாட்டேன். விளையாடு போ.
டேய், திருடா, யாருக்கிட்ட போய் சொல்ற? உன்னை அழுத்தே கொல்லுடா. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய், திருடா, நீதான் சொல்றல. அடிக்காத, நிறுத்துடா. என்ன பழக்கம்டா இது? அம்மா, இவன் கள்ள போய் சொல்றான். இன்னும் வாய் மூடுன்னு சொல்றேன்ல. என்னம்மா சீக்கிரமா வந்துட்டீங்க? ஜோசப் சாரோட அப்பா இறந்துட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் போறதுக்காக ஸ்கூல் சீக்கிரமா விட்டுட்டாங்க. அடேங்க அப்பா, வர்ற வழியில தான் நான் இவங்களை பார்த்தேன். இங்க வந்து இவங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். நானு அம்மாவை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். அம்மா, நீ எங்க போயிட்டு வர்ற? அத்தைக்கு மருந்து வாங்கலாம் தான் போனேன். வழக்கமா இங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு அங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதான் டவுன் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தேன். வீட்டு சாவி உங்க கையில தான் இருக்குன்னு பசங்க சொன்னாங்க. ஹவுசனரோட ஒரு சின்ன பிரச்சனை. அதான் சாவி இங்க வச்சுட்டு போக முடியாதுல்ல. பசங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாரோட அப்பா செத்து போவாருன்னு இவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல. டேய், சாரோட அப்பா எப்பறா செத்தாரு? யூரின் போகும்போது செவரு நெஞ்சு விழுந்துடுச்சு. ஐயோ, அவ்வளவு ஃபோர்ஸா பட யூரின் அடிச்சாரு? பின்னோ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சும்மா சும்மா அவனை திட்டாதீங்கம்மா. கிளாஸ்ல பசங்க சொல்றதுதான் அவனும் சொல்றான். கொஞ்ச நாளா நீ ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நீ எங்கடா கத்துக்கிற? ஏதோ சின்ன பையன் அவன், விட்டுருபாலா. போக போக எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஈஸியா நம்ம வழிக்கு இவனை கொண்டு வந்துடலாம். என்னடா? ஐயோ, அம்மாவை உள்ள வச்சு பூட்டிட்டியா? பரவாயில்ல, உள்ள வச்சு பூட்டிட்டு போறதும் நல்லதுதான். அப்பதான் அம்மாவுக்கு ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை அவங்க ஒரு தண்டனையா நினைக்கட்டும். ஜெகதோபோ டொண்டடாயிங். ஓ, ஒன்னும் பயந்துக்காத. நான் ஒன்னு பிடிச்சிட்டு போறதுக்காக வரல. பின்ன எதுக்குடா வந்த? உனக்கு சொந்தம் நீங்க யாருடா இருக்கா? என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் அம்மாவை பார்க்காம இருந்தது மனசு கஷ்டமா இருக்கு. ஓ, நம்ம வீட்டுல டெட் பாடி மாதிரி இருந்த நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பளபளன்னு ஆயிட்டீங்க. அப்புறம் உடம்புக்கு உனக்கு முடியாத மாதிரியே நடிச்சுட்டே இரு. இல்லனா பாலா இங்கிருந்து உன்னை போக சொல்லிருவேன். நான் என்னைக்கும் இங்கே இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு உடம்புல கொஞ்சம் ரத்தம் ஊறினதும் பழைய திமிரும் தெனா விட்டும் வந்துருச்சுல்ல. நான் நடந்து நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் சுமேஷையும் அவன் பொண்டாட்டியை நிக்க வச்சு 4 கேள்வி கேட்கணும். இப்ப சொன்னியே, இது சூப்பர். அரை ஏக்கரையும் வீட்டையும் மட்டும் நீ அவன் பேர்ல எழுதி கொடுக்கல. மிச்சம் என்னதையும் சேர்த்து பார்த்தோம்னா அங்க 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு. வெட்டு கொடுத்துறாதம்மா. இங்க பாரு, நான் வேணா ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்றேன். நீ மட்டும் சப்போர்ட் பண்ணேன்னு வையே, அவனை ஈஸியா வெளியே துரத்திடலாம். என் உடம்புக்கு பழைய தெம்பு வரட்டும். எதுக்கு நீ சுமேஷ் கிட்ட சொல்லி வை, நான் நிரந்தரமா இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லு. டேய், பாலாவையும் இந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். அம்மா, நீ இவனை பாத்தியா? இவனோட கண்ணை கொஞ்சம் நல்லா உத்து பாரு. நம்ம வேணுவோட கண்ணு அதே மாதிரி இல்ல? அவன் கூட இவனுக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும். நாம ஜெயில இருக்கிற வேணுவை சுமேஷ் ஏமாத்திட்டான். வேணுவோட 2 குழந்தைகளுக்கும் அவனோட சம்சாரத்துக்கும் பங்கு வேணும்னு சொல்லி நாம ஒரு கேஸ போடுவோம். வேணு விஷயத்தை விட்டு தள்ளு. அங்க என்னோட பங்கு இருக்குல்ல, அதை நான் அந்த பசங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்ப எனக்கு? உனக்கு தான் குழந்தை குட்டி இல்லையே. 2 பேர்ல யாருக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடி. அதுக்கு தான் அனிலா சம்மதிக்கவே இல்லையே. இந்தாங்க பெரிய பாட்டி, சாப்பிடுங்க. அம்மாவுக்கு டீ இல்லையா? சளி தொல்லை இருக்குல்ல, சுடு தண்ணி தான் நல்லது. இந்தாங்க பாட்டி. இந்த சின்ன வயசுலயே இவளுக்கு எவ்வளவு அறிவுன்னு பார்த்தல. பார்த்து கத்துக்கடா. யானை மாதிரி வளர்ந்தும் கூட ஒரு சின்ன இலையை தூக்கி அந்த போடுவியா நீ? அது நல்ல சம்பளத்துல எனக்கு செய்ய ஈஸியா இருக்கிற வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் போவேன். வயசான அப்பா அம்மாவுக்கு பசங்க பணம் கொடுக்கறது தான் பசங்களோட கடமை. அம்மா, உன்னோட சொத்தை சுபேஷ் அபகரிச்சிட்டான்னு ஒரு கேஸை மட்டும் கொடுத்துட்டேன்னு வையி, அப்புறம் மாசம் மாசம் ஒரு நல்ல அமௌண்ட்டா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவான். ஒரு வகையில நானும் அம்மாவுடைய பொண்ணு தானே. இப்பவே உனக்கு ஏகப்பட்ட பணம் செலவாயிட்டு இருக்குல்ல. அத்தைக்காக நான் செலவு பண்ண பணத்தெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிட்டதே இல்லை மாமா. இது என்னுடைய கடமை. உண்மையான கடமையை மறந்த பசங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் பாலா. நீ தானே ஒரு காலத்துல மருமகளுங்களை பாடா படுத்துன. அதெல்லாம் என்ன மாமியாரோட கடமையில சேருதா? மரண படுக்கையில படுத்தப்பதான் எவ்வளவு பெரிய கொடுமைகளை செஞ்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் கடவுள் வேணும்னு எனக்கு கீழே விழ வச்சிருக்காரு. சரி, பரவாயில்ல, விடு. நீ இங்கே இருந்துக்க. நான் அப்பப்போ உன்னை வந்து பாத்துக்கிறேன். நீ வர தேவையில்லை. நீ வந்தா டீ தூள், சக்கரை, பால் எல்லாம் செலவாகும்ல. இந்த பொண்ணு இங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. எத்தனை தடவை விழுந்தாலும் எங்க அம்மா திருந்துவாங்கன்னு எனக்கு தோணல. சுமேஷ் கிட்ட சொல்லி வை, நான் கூடிய சீக்கிரம் அவனை பாக்கிறதுக்கு வருவேன்னு சொல்லு. ஓ, சொல்லிட்டா போச்சு. அப்ப சரி, பெரியப்பா கிளம்புறேன்.
என்னடா கண்ணா, பெரியப்பா கூடாங்க நம்ம வீட்டுக்கு வர்றியா? தப்பி தவறி கூட அவன் அந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். அந்த குடும்பத்திலிருந்து இவனாவது கொஞ்சம் விலகி இருக்கட்டும். அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னாடி நான் ஜெயில போய் வேணுவை பார்த்தேன். இப்ப ஆள் ரொம்ப மாறிட்டான், பழைய கோவமெல்லாம் இல்ல. எங்க அப்பா மாதிரி அவன் ரொம்ப சாந்த சொருபியா மாறிட்டான். அதான் ஆச்சரியமா இருக்கு. எத்தனை நாளைக்கு ஜெயில இருந்தாலும் உள்ளுக்குள்ளன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாறாது. ஒருவேளை அவன் 1-2 வருஷம் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். இது ஆயுள் தண்டனை இல்லைன்னா கூட 8-9 வருஷத்துக்கு அப்புறமா நன்னடத்தை வச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் இங்க வந்துட்டான்னா உன் வாழ்க்கை அதோ கதிதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம சுமேஷ் கொஞ்ச நாளாவே இந்த இடத்த சுத்தி நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். நீ அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். இங்க வரலையே. இங்க வரமாட்டான். ஆனா அவன் இந்த ஏரியாவில் இருக்கிற யார் கூடவோ சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காகத்தான் அவன் அடிக்கடி இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். நீயும் பசங்களும் தனியா வெளியே கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க. ராத்திரி யாரு வந்து கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு கதவை திறக்காத. நேரம் கிடைக்கும் போது நான் அனிலாவை கூட்டிட்டு இங்க வர்றேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? ஐயோ, இப்ப வாச்சு ஞாபகம் வந்துச்சே. வர்ற வழியில வண்டியோட பிரேக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டு இருந்த 500 காலி ஆயிருச்சு. இப்போ பெட்ரோல் அடிக்க கூட கையில காசு இல்ல. ஏம்பாலா, உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்குமா? அட கடனா கொடுமா, நான் அடுத்த தடவை வரும்போது உனக்கு தர்றேன். தந்துருவேம்மா. தர்றேன்னு சொல்லிட்டா தந்துருவேன். டேய், நீ இந்த பெரியப்பாவுக்கு சிசியனா மாறிடு. இந்த உலகத்துல காசு இல்லாம எப்படி வாழ்றதுன்னு நான் உனக்கு கத்து தரேன்டா. அப்ப எதுக்கு பெரியப்பா எங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்குறீங்க? உங்ககிட்ட காசு இல்லையா? ஆமா, நிறைய இருக்கு. ஆனா டக்குன்னு ஓடி போய் எடுக்க முடியாத ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். அதை எடுக்கும் போது நான் உனக்கு ஒரு பெரிய பரிசா தர்றேன். ஏதோ சாக்கு போக்கு சொல்லி நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போறதா நினைக்காத. நிஜமாவே காசு எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. செல்லம், பெரியப்பா இப்ப கிளம்புறடா, பாப்போம். டே கண்ணா, பெரியப்பா போயிட்டு வர்றேன். அம்மா, நானும் புல்லட் ஓட்ட கத்துக்கணும். ஆமா ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறை. அடுத்த தடவை பெரியப்பா வரட்டும், நான் புல்லட் ஓட்டுவேன். வா, ஏறி வா. என்ன பெல் அடிக்கிறோம், யாரும் வரமாட்டாங்க? அட கல்யாணி செல்லம்மா, நான் தான் கல்யாணி கூட்டிட்டு வந்தேன். எப்படி இருந்தது கல்யாணி? ஆட்டோல வந்தது? அங்கிளுக்கு ஸ்பீடா வண்டி ஓட்ட பயம். பொறுமையா வண்டி ஓட்டுறாரு. அது கல்யாணி பயந்துட கூடாதுல்ல, அதுக்கு தான். அடுத்த தடவை பாரு, சும்மா பறந்துருவோம். சரியா? என்ன பசங்களை காணோம், யாரும் வரலையா? இன்னைக்கு 5:30 மணி பேட்ச் மட்டும் தான் இருக்கு. அது வரைக்கும் இன்னைக்கு கல்யாணிக்கு ஸ்பெஷல் டியூஷன். நீ குழந்தைங்க மேல இருக்கிற அக்கறையில விசாரிக்கலன்னு எனக்கு தெரியும். அது இல்ல, இந்த நேரத்துல தானே சாதாரணமா கீத்து குட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஏதோ சின்னதா குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இத லவ்வர்ஸ் கார்னரா மாத்திராத. இது நல்லா இருக்கே, கூடவே இருந்துட்டு கால வர்றியா நீ? இப்படி ஒரு பழி வரும் நான் முதல்ல நினைச்சதுதான். பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நான் சித்தாரா கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமே எல்லா விஷயத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சாயத்துக்கு என்ன இழுக்க கூடாது. இல்ல, எந்த பிரச்சனையும் வராது. பாரு, கல்யாணி நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இங்க வந்ததுமே ஒரு கால் பண்ண சொன்னாங்க. இந்தா, நீயே பேசு. இல்ல, நீயே சொல்லிடு சிவா. என் மேல நம்பிக்கை இல்லாம தானே இங்க வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ண சொன்னாங்க. ஹலோ, நான் சிவபிரசாத் பேசுறேன். ஆமா, கல்யாணி இங்க வந்துட்டா. நீ போன் வாங்கி பேசுமா. இந்தாமா. ஹலோ பாட்டி, நான் டீச்சர் வீட்டுக்கு வந்துட்டேன். குடுக்குறேன். டீச்சர், பாட்டி பேசுறாங்க. மேடம்,
கல்யாணி இங்க வந்துட்டா. நான் வச்சிடுறேன். கல்யாணி நான் எப்போ பிக்கப் பண்ண வரணும்? 5 மணிக்கு அப்புறம் வா. கல்யாணி அங்கிள் போயிட்டு வரேன். பாய். பாய். இந்த அங்கிள் ரொம்ப ஸ்மார்ட்ல டீச்சர். அதை விட ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு தான் நீ. வா. ஐயோ, என்னாச்சுமா? கை ரொம்ப வலிக்குது. ஏன் என்னாச்சு? காலையில ஸ்கூல் கிளம்பலான்னு போகும்போது விழுந்துட்டேன். இப்போ ரொம்ப வலிக்குது. சரி வா, உன்னோட வலி போறதுக்கு நான் மருந்து தடவி விடுறேன். வா. இப்படி உட்காருமா. நான் போய் உனக்கு தைலம் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மாடி, நீ போய் கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு வரியா? இப்ப எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ரொம்ப வலிக்குதா? கை தொடும் போதும் இப்படி மடக்கும் போதும் ரொம்ப வலிக்குது. இங்கெல்லாம் வலிக்குதா? இங்கேயும் இருக்கா? இந்தாங்கம்மா. என்னாச்சு கல்யாணி? விழுந்துட்டேன். கையை காட்டுமா. இது தடவுனா இப்ப சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். கொஞ்ச நேரம் தான்டா, அதுக்கப்புறம் உனக்கு வலியே இருக்காது. கையை எப்படி வச்சுக்கோ. அவ்வளவுதான். கொஞ்சம் சுட தண்ணியில ஒத்தனம் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு. கல்யாணி, இத வீட்ல காமிக்கலையா? காமிச்சேன். அப்பாவும் பாட்டியாவது பெருசா எடுத்துக்கல. லேசா அடிபட்டதுக்கெல்லாம் லீவ் போடக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. உனக்கு என்னாச்சுன்னு கூடயா கேட்கல? அவங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க. என்ன அன்பா கவனிச்சுக்க. உங்களை மாதிரி எனக்கு அம்மா இல்லைல்ல. அகிலா, கொஞ்சம் எழுந்துடுறான். நான் ஒத்தனம் கொடுக்கறேன். என்ன உனக்கு வலி இருக்கிற இடமே தெரியாது. கையை நீட்டு. வலிக்குமா டீச்சர்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. கொஞ்சம் கை எடுத்துக்கோ. பயங்கரமா சுடுது. கொஞ்சம் சூடு இருந்தாதான் வலி இருக்காதுமா. வலி போகணும்ல. டீச்சர் போதும். அப்படி சொன்னா எப்படி? லைட்டான சூடோட ஒத்தனை கொடுத்தாதான் இந்த வலி எல்லாமே காணாம போகும். சூடா இருக்கு. அட, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. இப்ப வலி போயிடும் பாரு. போதும் டீச்சர். சரி, இதான் லாஸ்ட். இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா வலியும் போயிடும். இப்ப வலிக்கல, குறைஞ்சிருச்சுல்ல? கொஞ்சிருச்சு. இன்னும் ஒரு தடவை வச்சிட்டேனா சுத்தமா வலி இருக்காது. இனி போதும் டீச்சர். ஓகே, அவ்வளவுதான். அத நான் எடுத்து வைக்கிறேம்மா. இந்த இத கொண்டு போய் உள்ள வை. நீ வாட சொல்லு. அம்மா அவளை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட மட்டும் கோவப்படுறாங்க. நீ எப்பவும் பிரச்சனை பண்றனால தானே? அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, அதான். உனக்கு தான் அப்படிலாம் தோணுது. நான் போறேன். இப்போ கைவலி பரவாயில்லையா? லைட்டா தான் வலி இருக்கு. அந்த லைட்டா இருக்கிற வலி இங்க இருந்து போறதுக்குள்ள சரியாயிடும். ஒரு கிளாஸ்ல 30 பசங்க இருந்தாங்கன்னா அந்த 30 குழந்தைங்களையும் டீச்சர் ஒரே மாதிரி ஒரே மெத்தட்ல தான் கத்து கொடுப்பாங்க. கரெக்டா?
அப்படி இருந்தும் 30 குழந்தைங்களும் 30 விதமா புரிஞ்சுக்கிறதுனால தான் பசங்க மார்க் வாங்குறாங்க. அது எதனால சொல்லு? அதுக்கு காரணம் டீச்சரா? இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி புத்தி சக்தி இருக்கும், அதனால தான் அப்படி. அப்போ கல்யாணி குட்டிக்கும் அது தெரியுது. புத்தி சக்தி மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபக சக்தி. கல்யாணியோட ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். சில பசங்களுக்கு படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும், இன்னும் சில பேருக்கு கேட்டு படிக்கிறதுனா பிடிக்கும். இப்போ எந்த வகையில படிச்சா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் பார்க்க போறேன். அதுக்கு தான் இந்த சின்ன டெஸ்ட். பார்க்கலாமா? இதுல எந்த டெஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா நம்ம அதே மெத்தட்லயே படிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரஞ்சு, grapes, carrot, mango, coconut, car, bread. இந்த வேகமா எடுத்து பார்க்கலாம். ஆரஞ்சு, கிரேப்ஸ், கேரட், மேங்கோ, கோகனட், கார், பிரெட். டைம் அவுட். இப்ப கண்ணு மூடிட்டு அந்த பேரெல்லாம் சொல்லு பார்க்கலாம். சொல்லவா? ஆரஞ்சு, மேங்கோ, மேல சொல்லு. கேரட். 3 பொருள் கரெக்டா சொல்லிட்ட. அடுத்து 4வது கார். அப்படியே மீதியும் சொல்லு. அச்சச்சோ, பாக்கிமா. பாக்கி? பாக்கி கோகனட். வெரி குட். 5 ஓகே. இன்னும் 2 தான் இருக்கு. ஞாபகம் வரலையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. தெரியல. சுத்தமா ஞாபகம் இல்லையா? இங்க பாரு, பிரெட்டும் கிரேப்ஸும். அஷோ, பரவாயில்ல. இப்போ 7 விஷயத்துல 5 விஷயம் ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். மெமரி பவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நம்ம அடுத்த மெத்தட செக் பண்ணலாமா? நான் 7 வார்த்தை சொல்லுவேன். அத இதே மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட கரெக்டா சொல்லணும். கவனமா கேட்கணும். சொல்றத காதால கேட்கணும், கண்ணால பார்க்கணும். சொல்லட்டுமா? ஓகே. சொல்லவா? ரோஸ், வயலட், சைக்கிள், லயன், பென்சில், போர்ட், ஃபாக்ஸ். ஓகே, ட்ரை. சொல்லட்டா? சொல். ரோஸ், வயலட், சைக்கிள், லயன், குட், பென்சில். வெரி குட். இன்னும் 2 தான் இருக்கு. போர்ட். வெரி குட். சொல்லு. நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் 1 தான். சொல்லு சொல்லு சொல்லு. 1 தான். வெரி குட். சூப்பர். கலக்கிட்டீங்க. குட் கேர்ள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.